Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 18th May 2023. இன்னையோட ப்ரீ-மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு இரவு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது சற்றே வலுவுடன் முடிந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் பிளஸ் 1.24%, S&P 500 பிளஸ் 1.19, நாஸ்டாக் பிளஸ் 1.29. ஸோ அதுக்கு முந்தின நாள் எப்படி இருந்ததோ அதனுடைய ஆப்போசிட்டா இன்னைக்கு நடந்திருக்கிறத பார்க்குறோம். வலுவான ஒரு ஏற்றம். அதே நேரம் நம்மளுடைய ஆசிய சந்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து தற்போது ஏற்றத்தில் துவங்கி ஏற்றத்தில் வியாபாரமாகிறது. குறிப்பா ஜப்பான் சந்தையான நிக்காயானது வரலாற்று சிறப்பு மிக்க, அதாவது 52 வீக் ஹை அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக ஆசிய சந்தைகள் பெரிய ஏற்றத்தில் இருக்கும்போது நம்முடைய சந்தை நிப்டி ஆனது ஒரு மார்ஜினல் கேப் அப் என்று சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு வந்து ஒரு 40-50 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தில் தற்போது வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது ஆக்சுவலா முன்னாடி 18,350 வச்சுதான் அதை பிரேக் பண்ணி மேல போனது. அதனால அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 650க்கு நம்ம வச்சிருந்தோம். ஆனால் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பண்ணா நேத்திக்கு வந்து அந்த லோவர் எண்டுக்கு வந்தாச்சு. 18,200 நம்ம கொடுத்துருக்கிற இந்த லெவல்ல இருந்து பிரேக் பண்ணி கீழே வந்து அதுக்கு க்ளோஸா இப்போ மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அது மேல தாண்டியும் நிக்க வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். அதனால இந்த 18,200 சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதை கவனிச்சுதான் ஆகணும். ஏன்னா 18,200, 250, 300 இதுலலாம் நிறைய கால் ரைட்டிங் நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த கேப் அப் அதை வந்து உடைக்குமா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இந்த லோவர் எண்ட் கிட்ட வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். 43,500 600 இருக்குது. ஸோ இந்த 43,000 காப்பாற்றப்படுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேல 45,100 எல்லாமே லைஃப் டைம் ஹையை நோக்கி போறதா எடுத்துக்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது ஓகே மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 3.56, டாலர் இண்டெக்ஸ் மார்ஜினலி அப் 102.82. பிரெண்ட் க்ரூட் வந்து ஓரளவுக்கு சற்றே முன்னாடி நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்குறோம். $76.9 பேரல். கோல்டு வந்து படிப்படிப்படியா இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா பெரிய இறக்கம் சொல்ல முடியாது. ஆனால் இட் இஸ் இன்ச்சிங் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கோல்டு $1,933 பெர் அவுன்ஸ்ல இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 82.38 அப்படின்ற நிலவில் இருக்கு பார்க்குறோம். இது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த 81.7 மற்றும் 82.3 சொல்லக்கூடிய அந்த 60 பைசா ரேஞ்சில இருந்து மேல்நிலை தற்போது உடைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ ருப்பி பிகம் வீக்கர். Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் வர இருக்குது. இதுவும் வந்து டைரக்டா பேங்க் நிஃப்டியில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். வெயிட் அண்ட் வாட்ச். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பையரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்களாக வாங்குவதில் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா $149 149 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 203 கோடிக்கு விட்டுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இது வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன மாற்றம் நிகழ்வதற்கு தன்னை தயார் பண்ணுவது போல தான் இருக்குது. ஏன்னா அந்த வாங்குதலுடைய அளவு குறைகிறது. இனிமேல் இதில் ஏதாவது சேஞ்ச் வருவதான்றதை பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது 21ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்குது. டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க நிஃப்டி 50 இருந்து அதுக்கு என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் கொடுக்குறோம். வெரி வெரி கன்செஷனல் ரேட் ஒரு இனாகுரல் ஆஃபராக கொடுத்துருக்கோம். 90% டிஸ்கவுண்ட். ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனலில் எவ்ரிடே 11 மணிக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதை நீங்கள் பார்க்கலாம். கேண்டில் பேட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 2வது நாளான ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. அந்த பியர் கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தாலும் இது இப்போதைக்கு நம்ம இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் எடுக்கணும். 18,050 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது பார்க்குறோம். அது உடைக்கப்படாத வரை பக்கவாட்டிலோ திரும்ப மேல் நோக்கியோ செல்லலாம். 18,050 உடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக 17,800 நோக்கி நகர்ந்து வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.